நீ அதுக்கு தகுந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க. அவங்க நினைச்சாங்கன்னா அதுக்கு நாள ஒண்ணும் பண்ண முடியாது. ஒவ்வொரு வீட்டு கதவு தட்டியா போயிட்டு இல்லைங்க எங்க வீட்டு. காயத்ரி என்னடி அங்க வடச்சட்டியில தலை விட்டுரு விட்டா? இது இந்த பாட்டில் வாய் பெருசா இருக்குல்ல, அதான் பார்த்து. வாய் பெருசா இருக்குதா? அது அப்படிதான் சொல்லுவாங்க. உங்களோட வாயும் தான் பெருசா இருக்குது. உங்க வாய் வாய் சின்னதா தான் இருக்குது. பேசுற பேச்சுக்கெல்லாம் பெருசா இருக்குது. என்ன பேசுனாங்க உங்களைய? நான் பாட்டு ஏன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சமையல்? கோதுமை ரவை. நேற்று நைட்டா முந்தா நேற்று நைட்டும் வெள்ளை ரவை, இப்போ கோதுமை ரவை. கோதுமை ரவை வாரமாவே ஆக்கிலான்னு முடிவு பண்ணிட்டியா? வெள்ளை ரவை கோதுமை ரவை வித்தியாசம் தெரியுதுல. சரி, எது கம்மல்னு திருப்பிட்டு வந்து கொடுத்துட்டேன்ல? ஆமா. இப்போ எது கவரிங் கம்மலை போட்டு தெரியல? ஏன் இந்த கம்மலுக்கு என்ன? எனக்கு ஜிமிக்கி கம்மல் பிடிச்சிருக்குது, நான் போட்டிருக்கிறேன். இதில் என்ன தப்ப தங்க கம்மல் திருப்பிட்டு வந்து கொடுத்துட்டேன்ல? கொடுத்துட்டீங்க, அது பத்திரமா இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஜிமிக்கி கம்மல் போறது பிடிச்சிருக்குது. அப்ப எடுக்கும்போது ஜிமிக்கி கம்மல் எடுக்க வேண்டியதானா? அன்னைக்கு எடுக்கலான்னு தான் பார்த்தோம். அப்புறம் பார்த்தா அவங்க ரெகுலர் யூஸ்க்கு போட முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. அப்ப இது மட்டும் ரெகுலர் யூஸ் பண்ணலாம். கவரிங்க. ஓஹோ. கோல்ட்ல ரெகுலர் யூஸ் போட்டே இருக்க முடியாது, அதனால. சரி, அப்ப அந்த கம்மல் கொடு. எதுக்கு கம்மல் கொடு? நானே ஏதாவது வச்சு ஏதாவது பாக்குறேன். என்ன வச்சு என்னத பாக்குறீங்க? இப்ப அது இருக்குன்னா உங்களுக்கு என்னப்ப? காதுல போடாம அப்புறம் எதுக்கு சும்மா இருக்குது? ஏன் இப்ப ஒவ்வொருத்தருங்க 2-3 செட் கம்மல் வச்சிருப்பாங்க, அது 3 செட்டையும் மாட்டிட்டே தெரியுவாங்க. அவங்களுக்கு அப்போதைக்கு எது போட பிடிச்சிருக்கோ அதான போடுறாங்க. எனக்கு இது கவரிங்கா இருந்தாலும் ஜிமிக்கி கம்மல் போட பிடிச்சிருக்குது, அதனால கொஞ்ச நாள் போட்டிருக்கிறேன். என்னப்ப தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கிற காயத்ரி? என்ன தப்பு மேல தப்பு பண்றாங்க? அப்புறம் சரி இருக்காது. நீங்க கொண்டு போய் எங்க ரெக்கார்ட் போயிருப்பீங்களா? இங்க என்னடா பார்த்தா ரவை செஞ்சுட்டு இருக்கிற, கம்மல் திருப்பிட்டு வந்து கொடுத்தும் கவரிங் கம்மல் போட்டுக்கிற. கமெண்ட்ல கூட கேட்டாங்க, நான் ஒரு ஷோ பண்றேன் பாரு. கமெண்ட்ல கூட கேட்டிருக்காங்க. கேட்டா அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டேன். அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? இந்த நாய் திருப்பிட்டு வந்து கொடுக்கலையாட்டுக்குது, மறுபடியும் எங்கேயும் அடமானம் வச்சு ஏதோ பண்ணிட்டு குடிச்சிட்டு திரிக்க மாட்டேங்குது அப்படி அவங்க நினைச்சிட்டாங்க. நீ அதுக்கு தகுந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க. அவங்க நினைச்சாங்கன்னா அதுக்கு நாள ஒண்ணும் பண்ண முடியாது. ஒவ்வொரு வீட்டு கதவு தட்டியா போயிட்டு இல்லைங்க எங்க வீட்டுக்காரர் அடமானம் வச்சு குடிக்க. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். எடுத்து வாயிலே வச்சுட்டு போயிடுங்க. வேற என்ன தெரியும் உனக்கு? அதை தவிர வேற ஒரு வெங்காயம் ஈர வெங்காயம் தெரியாது. சரியாயிட்டு போயிட்டு போச வேலை பாருங்க.